உதயம் தியேட்டர் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். இதை போன்று புதிய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சென்னையில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக காணக்கூடிய ஒரு இடம்தான் உதயம் திரையரங்கம், உதயம் தியேட்டர் என்று அழைப்பார்கள். சென்னைக்கும் அசோக் நகருக்கும் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக தமிழ்நாட்டில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி நிற்கக்கூடிய திரையரங்கம் குறித்துதான் நம்முடைய தலைப்பு. ஆம், அந்த திரையரங்கத்தின் பெயர்தான் உதயம் தியேட்டர். உதயம் தியேட்டரில் என் இதயத்தை தொலைச்ச என்று பாடலில் வைத்து பாடும் அளவிற்கு மிகப்பெரிய வரலாற்றை கொண்டதுதான் இந்த உதயம் தியேட்டர். பல்வேறு பெரிய நடிகர்கள் நடித்து வெளிவரக்கூடிய அனைத்து திரைப்படங்களையும் தன்னுடைய திரை வரலாற்றில் வெளியிட்டு சாதனை படைத்தது உதயம் தியேட்டர். உதயம் தியேட்டருக்கு பிறகு திறக்கப்பட்ட பல தியேட்டர்கள் மூடு விழா ஏற்படுத்தி மேலும் கல்யாண மண்டபங்களாக மாற்றி இருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் சில தியேட்டர்களை மால்களாக மாற்றிவிட்டார்கள். இதையெல்லாம் தவிடுபொடியாக்கி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு ஒரு திரையரங்கம் இன்றும் இயங்குகிறது என்றால் அது நம்ம உதயம் தியேட்டர் தாங்க. இதை நிரந்தரமாக மூடுவதற்கு அதை சார்ந்தவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். 1983ஆம் ஆண்டு இந்த தியேட்டர் என்பது திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தியேட்டரில் ஆரம்பத்திலேயே சில சொத்து பிரச்சனை காரணமாக இந்த தியேட்டரை பிரித்து விட்டார்கள். 3 திரைகளாக இருந்த இந்த தியேட்டர் சிங்கிள் திரையாக மாற்றப்பட்டது. பிறகு மல்டிபிளெக்ஸ் கலாச்சாரம் வந்த பிறகு இன்னொரு திரையையும் சேர்த்து அதில் ஏற்படுத்தி மல்டி திரையரங்கமாக உதயம் தியேட்டர் மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. இந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டரை சென்னை ரசிகர்கள் கொண்டாடினார்கள் அனைத்து திரைப்படங்களிலும் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. துவங்கப்பட்ட காலத்தில் முதலாக இந்த உதயம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன முதல் திரைப்படமே நம்ம சூப்பர் ஸ்டார் திரைப்படம்தான். சிவப்பு சூரியன் என்ற திரைப்படம் தான் முதலில் இந்த திரையரங்கில் திரையிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திரைத்துறை உலகில் மிகப்பெரிய நடிகர்களாக அறியப்படும் ரஜினி, விஜயகாந்த், கமல் மற்றும் விஜய், அஜித் போன்றவர்களின் திரைப்படங்கள் மிகவும் அதிகமாக இந்த தியேட்டர்களில் முதல் காட்சியை ரிலீஸ் செய்து ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பார்கள் என்பது மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. 80-90களில் வந்த திரைப்படங்கள் முழுமையாக முதல் காட்சி இங்கே ஒளிபரப்பப்பட்டு மேலும் அங்கே இருக்கக்கூடிய சாலைகளில் கூட்ட நெரிசல் வரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த உதயம் தியேட்டர் ஏற்படுத்தியது. அவ்வளவு ஏன், அருணாச்சலம், பாட்ஷா மேலும் விஜயகாந்த் திரைப்படங்கள் போன்ற திரைப்படங்கள் திரைக்கு வரும் பொழுது இந்த திரையரங்குகளில் கூட்டம் அதிகரித்து மேலும் அதிகாலையிலிருந்து மிக நீண்ட வரிசையில் மக்கள் நின்று டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு இந்த திரையரங்குகளில் படம் பார்ப்பார்கள். அது மட்டுமல்லாது இந்த திரைப்படங்கள் எல்லாம் 150 நாட்களை கடந்து இந்த தியேட்டரில் ஓடியது என்பது வரலாற்று ஒரு உண்மையாக இருக்கின்றது. ரஜினி, கமல் மற்றும் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு அஜித் மற்றும் விஜய் திரைப்படங்கள் இங்கே வெள்ளி விழா கொண்டாடும் அளவிற்கு ஓட துவங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு சட்ட சிக்கல்கள் இந்த உதயம் தியேட்டர் இருந்ததால் 2008 வரை நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இந்த உதயம் தியேட்டர் இருந்தது என்பது மிக முக்கிய செய்தி. 2009க்கு பிறகு இந்த திரைப்பட தியேட்டரை பரமசிவம் என்பவர் வாங்கியிருந்தார். அதன்படி 15 ஆண்டுகளாக இது தொடர்ச்சியாக இயங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த 15 ஆண்டுகளில் அப்பொழுது விற்பனை என்றெல்லாம் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இவ்வாறு வெளியான செய்தியை தற்பொழுது உண்மையாகி கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஆம், உதயம் தியேட்டரை ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கம்பெனி வாங்கிவிட்டதாகவும், கட்டுமான கம்பெனி வாங்கியதால் வருகின்ற சில நாட்களில் 25 மாடி கட்டிடம் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் ஒன்று இங்கே கட்டி திறக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது என்பது செய்தியாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் கொரோனா பரவலுக்கு பின்பாக தியேட்டருக்கு சென்று திரைப்படம் காணும் கலாச்சாரம் என்பது வெகுவாக குறைந்துவிட்டது என்று கூறலாம். இதனால் பல்வேறு திரையரங்குகள் மூடு விழா கண்டுவிட்டன. இப்பொழுது அதை தாண்டி மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த உதயம் தியேட்டரும் மூடப்படுகின்றது என்ற விடயம் சென்னை ரசிகர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் இந்த உதயம் தியேட்டர் மூடுவது என்பது சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும்.
கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு நெருங்கக்கூடிய அந்த திரையரங்கம் திடீரென்று நம்மை விட்டு நீங்குகிறது என்ற செய்தி கேட்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்கின்றது. சென்னை மக்கள் இந்த திரையரங்குகளில் கண்ட பார்த்த செய்திகளை, நினைவுகளை சோசியல் மீடியாக்களில் பதிவு செய்து இருக்கின்றார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது கூடுதல் தகவல். ஓடிடி தளங்கள் வந்த பிறகு அதிகமாக திரையரங்குகள் மூடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். மேலும் ஓடிடி தளங்கள் மட்டுமல்லாது புதிய செயல்பாடுகள் உலகத்தில் தோன்றும் பொழுது பழைய செயல்பாடுகள் உலகத்தை விட்டு மறையதான் செய்கின்றன. உதாரணத்திற்கு செல்போன் வந்த பிறகு பல்வேறு எலக்ட்ரிக்கல் சாதனங்களை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் செல்போனை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று தற்பொழுது கொஞ்சமாக மறைந்து வருகின்றன. இதை யாராலும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. இது ஒரு பேருண்மையாக இருக்கின்றது. இதை போன்று காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, ரசிப்பதற்கு இந்த தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.